கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இது பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்து வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார், முதல் ரகசிய வருகையா. அப்படி வரும்போது அந்த நாள் வரும்போது நம்ம அவரோடு போய் சேரணும்னா, அதுக்காக நற்கிரியைகள் பொருந்தியவர்களாக நல்ல ஒரு குணவாளிகளாய், அதாவது கற்புள்ள கணிகைகளாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அவரோட போய் சேர முடியும். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? துப்புரவானதாக இருக்கணும். நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், நீதியின் கனிகள் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அதே போல் இதில் இடரலற்றவர்களுமாய் இருக்குது. இந்த இடரல் நம்ம எப்போ அடைவோம்னா, இந்த உலக பிரகாரத்தை பார்த்து இடரல் அடையலாம். ஆண்டவர் வரக்கு இன்னும் நாட்கள் ஆகிட்டு தானே இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கை மாறி போயிடலாம். அந்த மாறி போகிறது எப்படி போகுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தர்ற அவருடைய வரங்களும் நற்கிரியைகளும் நல்ல செயல்களும் கர்த்தர் தர்றது தான் நம்மளுக்கு. அதை குறித்து நம்மை மற்றவங்க புகழ்வாங்க. இவங்க இவ்வளோ நல்ல ஆண்டவரோட கிருபை பெற்றவங்கன்னு கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அந்த பாஸ்டர் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு வல்லமையான பாஸ்டர். அவங்ககிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவர் தான் நல்லவர், அவருக்கு தான் நிறைய வரம் இருக்குது, அவர் நம்மளுக்கு செய்கிறாருன்னு சொல்லி மக்கள் நம்மளை புகழ ஆரம்பிக்கும்போது, அப்போ நம்ம அந்த மகிமையை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். கர்த்தர் தந்ததுனால தான் இந்த கிரியைகள் செய்யக்கூடியவர்களை நம்ம இருக்கிறோங்கிறத உணராமை இடரல் அடைந்தவர்கள் நிறைய பேர் போயிடுறாங்க. அதை தான் பவுலடிகளார் சொல்கிறாங்க, நீங்கள் இடரல் அடைஞ்சிடாங்க. நீங்கள் செய்கிற நற்கிரியைகளும் நற்சீரும் கர்த்தர் தந்த வரோம். அதனால் உங்களை நீங்கள் மகிமைப்படுத்தாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ நற்கிரியைகள் தர்றது கர்த்தர். அந்த நற்கிரியைகளின் கனிகளை தந்து நம்ம தந்த கர்த்தரை நம்ம அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தவர்களாக இருக்கணும். அதே போல் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை தான் நாம் வாழணும். நாம் தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:16 மனுஷர் என்று இருக்கணும்னா உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கூடாது. கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேலே பிரகாசிக்கிறத பார்த்து மனுஷங்க என்ன சொல்லணும்னா, நம்ம இல்லை கர்த்தரை பரலோக பிதாவை மகிமைப்படுத்தணுமா. இவர்கள் கர்த்தருடைய செயலை செய்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன்.